ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜபா. இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜபா. நீ வந்து பார் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதுக்காக ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை ஊற வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பழுத்தது. சின்ன வெங்காயம், அதற்கான மசாலா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், குழம்புத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வதக்கிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்க போகிறேன். அதை ஆயில் சேர்த்துட்டு நம்ம சூடானதையும் வெண்டைக்காய் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து போட்டு நம்ம வந்து வெண்டைக்காயை கொஞ்சம் நேரம் வதக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் கழுவி தொடச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா நல்லா ஒரு பாதி அளவுக்கு வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உப்பு போடுறேன். உப்பு போட்டு வதக்கும் போது நல்லா சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிட்டோம். நம்ம இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கின பின்னாடி நான் எடுத்துட்டு வெங்காயம் வதக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கருவேப்பிலை அரைக்கிறதுக்காக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம் போட்டு வதக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிட்டு இந்த தக்காளி இதோடு சேர்த்து போட்டு வதக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கண்ணாடி வர அளவுக்கு வதக்கி வச்சுட்டு நம்ம என்னோடய கிச்சன் கொஞ்சம் சரி பண்ண முடியல இப்போதைக்கு. ஏன்னா நிறைய ஆட்கள் இன்னும் இருக்காங்க, சர்ச்சில் தங்கியிருக்காங்க. அதனால் க்ளீன் பண்ண முடியல. நீங்கள் இதில் வச்சுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் அந்த குழம்புல. ஏன்னா நம்ம புளிக்குழம்பு தான் வைக்க போகிறோம். நம்ம உடம்புக்கும் நல்லது கருவேப்பிலை. நம்ம தனித்தனியாக செய்ய முடியாது. இந்த மாதிரி குழம்புகள் வைக்கும்போது நீங்கள் கருவேப்பிலை அதிகமாக சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா அது நல்லாவும் இருக்கும், உங்களுக்கு உடம்புக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லா மசாலா பொருள்லையும் இதில் போட்டுடுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி இந்த மசாலா தூள்லாம் போட்டு இந்த சூட்டில் பரட்டி விட்டாலே போதும். நம்ம வந்து அதை போட்டு வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் புளித்தண்ணி நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இது கரைச்சி எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஆறுனோனையும் மசாலா அரைச்சிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா ரெடி ஆகுங்களையும் ஒரு வசனம் பார்த்துருவோம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. சங்கீதம் 19:1. சொன்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சம் தண்ணி மூடி அலசி தண்ணி ஊற்றிருக்கேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம குழம்பு எப்படி வைப்போம்னு பார்ப்போம். ஆயில் ஊற்றிருக்கேன், அது காஞ்சிட்ருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, வெந்தயம் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி வெந்தயம் மட்டும் போட்டு பொரிய விட போகிறேன். வெந்தயம் பொரிஞ்சனையும் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாளாக என்னால் வீடியோ போட முடியல. எங்கள் சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு, அதாவது விடுமுறை வேதாகம பள்ளி. அதனால் வந்து நாங்கள் சர்ச்சில் எல்லாருமே இது பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் என்னால் முடியல.
எங்களோட நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அதனால் நல்லா வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஒரு கொத்த கருவேப்பிலை எடுத்து இப்போ என்ன பண்ணணும்னா அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவெல்லாம் ஊற்றி நம்ம வதக்கி விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, இந்த இடத்துல கொஞ்சம் இதாக இருக்குது, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. இன்னும் நான் க்ளீன் பண்ண முடியல. நீங்கள் கிச்சன் க்ளீன் பண்ணணும். என்ன இப்படி இருக்குது, இப்படி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்க வேணாம். இந்த ஒரு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அப்புறம் எங்கள் கிச்சன் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து அந்த வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காயை எடுத்து இந்த குழம்புல போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் புளி கரைசல் எடுத்து ஊற்றி உப்பு போட்டு செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்படின்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லியிருக்கேன், இது எப்போவுமே நம்ம வந்து எந்த மாதிரி குழம்பு வைக்கிறோன்னா நம்ம கிராமத்து ஸ்டைலில் குழம்பு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி புளிக்குழம்பு வச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வெண்டைக்காய் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அடிக்கடி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்களே, அது டூ மச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்படி பேசி பழகிட்டேன்னா அதனால எனக்கு வந்து அந்த மாதிரி தான் நான் வீடியோ போடும்போது வருது. கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலாக நான் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம புளிக்கரைசலையும் எடுத்து ஊற்றிடுவோம். அந்த புளிக்கரைசல் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த மிக்ஸி ஜாரில் அலசி விட்டு ஊற்ற போகிறேன். ஏன்னா மிக்ஸி ஜார் வந்து அதில் இருந்ததுனால நான் ஒத்த கையில் வீடியோ பிடிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடவுளுடைய கிருபையான எனக்கு கிடச்சிச்சின்னா நான் வந்து இந்த வீடியோ இது பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்கிட்டு உங்களுக்கு கரெக்டாக வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த புளிக்கரைசலையும் ஊற்றியாச்சு. கொஞ்சம் கெட்டியாக விரும்புகிறவங்க கெட்டியாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை உப்பு போடுறேன், நான் உப்பு கம்மியாக தான் போட்டிருந்தேன், அதனால் போட்டிருக்கேன். இன்னும் உங்களுக்கு உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ உப்பு சாப்பிடுவீங்க, அது உங்களுக்கு எந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குழம்பு கொதிக்கட்டும், பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். சேர்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாட்டு சர்க்கரை சேர்த்துங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நாளாக நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருந்துச்சு, அதனால் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள். மற்ற சர்க்கரையை நீங்கள் போடுறதுக்காட்டிலும் இந்த நாட்டு சர்க்கரை வெல்லம் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படி சேர்த்து பாருங்கள் பிடிச்சிருந்தா. குழம்பு ரெடி ஆகிடுச்சு, நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வா, அழகாக வந்திருக்கு. நீங்களும் இப்படி வச்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இதில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சமைக்க தெரியாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இப்படி சமைச்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வெண்டைக்காயை நம்ம வதக்கி இது சேர்த்தும்போது அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பாருங்கள். வெண்டைக்காய் அடிக்கடி சேர்த்துங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.